Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. Friends, இன்னைக்கு திணை அரிசி அடை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். திணை அரிசி மன அழுத்தத்துக்கு ரொம்ப நல்லது. மற்ற சிறுதானியத்தில் இருக்கிற அயன் சுண்ணாம்பு சத்தெல்லாம் திணை அரிசியில் 2 மடங்கு அதிகமாக இருக்குது. புரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ டயட்டில் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெயிட்டும் நல்லா குறையும், பாடியும் நல்லா எனர்ஜிஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 200 கிராம்ஸ் திணை அரிசி எடுத்துக்கலாம். 50 கிராம்ஸ் துவரம்பருப்பு, 50 கிராம்ஸ் பாசிப்பருப்பு, 50 கிராம்ஸ் கடலைப்பருப்பு, 50 கிராம்ஸ் இட்லி அரிசி. இதில் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது தினை நல்லா ஊறிடுச்சு. நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3 times வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்ச தினை பருப்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில். இப்போது இது கூடவே 4 வரமிளகாய் சேர்த்திக்கலாம், 1/4 inch இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்திக்கலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கலாம், 2 டீஸ்பூன் உப்பு. இப்போது இதில் நம்ம நார்மலாக தோசை மாவு அரைப்போம்ல அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம அடை மாவை தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போது நம்ம இந்த வதங்கின ஆனியனை நம்ம மாவில் சேர்த்திக்கலாம். கூடவே 4 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தினை அடை ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மாவு எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி தேய்க்க வேணாம், சும்மா இப்படி ஊற்றினா போதும். ஆயில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு சைடு அடை நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட தினை அடை 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். நம்மளோட தினை அடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.